ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்றும். ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு மிக அழகான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்தார். உன் சந்ததியார், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள். அப்போ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் மான கர்த்தர். நாம் எல்லாரும் சத்துருக்கு முன்பாக வெட்கப்படுவதற்கு ஆண்டவர் நினைக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்துருக்கு முன்பாக அவமானப்பட வேண்டும், சத்துருக்கு முன்பாக ஒன்றுமில்லாதவர்களாய் போக வேண்டும். சத்துரு உயர்ந்திருப்பான், ஆனால் சத்துருனால் பகைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லல. சத்துருக்கு முன்னாடி நான் உன்னை வாழ வைப்பேன் என்றுதான் ஆண்டவர் நமக்கு நிறைய வார்த்தைகளால் நம்மோடு பேசிக்கொண்டே இருந்தார். 2 வாரங்களாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். சத்துருக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், சத்துருக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் தான் நம்முடைய தேவன். சத்துருக்கு முன்பாக உன்னை அலங்கரிப்பேன் என்று சொன்ன தேவன் தான் நம்முடைய தேவன். சத்துருக்கு முன்பாக உன்னை நான் பயன்படுத்துவேன் என்னெல்லாம் ஆண்டவர் வேதத்திலே ஆண்டவர் எழுதி நிறைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்திலே ஆண்டவர் பயன்படுத்தின எல்லா பாத்திரங்களுக்கும் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சத்துருக்கள் அல்ல, பலாயிரம் சத்துருக்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு உயர்வுக்கு முன்பாகவும் ஒரு சத்துரு அவர்களிடத்திலே வருவார், ஒரு பிரச்சனையை செய்வார். ஆனால் அந்த சத்துருடைய காலம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உயர்த்துகிறத நம்முடைய வேதத்தில் நம்ம பல இடங்களிலே வாசிக்கிறோம். பல தேவனுடைய மனிதர்களுக்கு ஆண்டவர் அப்படித்தான் கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த வேதத்தில் எழுதப்பட்ட எந்த பரிசுத்தவான்களும் சத்துருக்களை எதிர்கொள்ளாமல், சத்துருக்களோடு பேசாமல், சத்துருக்களால் கஷ்டப்படாமல் யாருமே பெருசா வரல. அதை குறித்து நம்ம வாசிச்சோம்ல. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நல்லவர்களா இருக்கலாம், நீங்கள் இல்லை என்றால் நன்மை செய்கிறவர்களா இருக்கலாம், யாருக்கும் தீமை செய்யாதவர்களா இருக்கலாம். நான் தீமை செய்யவில்லை, எனக்கு சத்ரு இல்லைன்னு யாரும் சொல்லாத அளவிற்கு எல்லாருக்கும் சத்ருக்கள் எழும்புவார்கள். நல்லவர்களுக்கும் எழும்புவார்கள், தீயோர் மேலும் எழும்புவார்கள், பொறாமைப்பட்டு சத்ருக்கள் எழும்புவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஜெயம், சத்ருக்கு முன்னாடி ஒரு நாளும் நம்ம தோற்று போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த 2 வாரங்களாக 2 காரியங்களை உங்களோடு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். முதலாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக நான் காண்பித்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே 2 காரியத்தை நாம் தியானித்தோம். ஈசாக்கை குறித்து தான் நாம் தியானித்தோம். ஈசாக்கை ஆண்டவர் சத்துருக்கு முன்பாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். நீங்கள் வேதத்திலே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் நீங்கள் 27வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? அப்போ 28வது வசனம், அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஈசாக்கை பகைத்த, ஈசாக்கை வெறுத்த, ஈசாக்கின் மேல் பொறாமைப்பட்ட அந்த சத்துருக்கள் அவனிடத்திலே வருகிறார்கள். அவனிடத்துல வந்து, எங்களை விட ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த ஈசாக்கு சத்துருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினான். அவன் எப்படி வாழ்ந்து காட்டினான் என்கிறத குறித்து நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இவன் சத்துருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தது என்றால், அவன் சத்துருக்களை பார்க்கவே இல்லை. சத்துருக்களை பார்க்கவே இல்லை. அவனுக்கு விரோதமாய் வந்த, அவனுக்கு எதிராய் வந்த, அவனுடைய துறவுகளை தூர்த்து போட்ட அவர்கள் மேல கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணாம தன்னுடைய உயர்வு மேல அவன் கான்சன்ட்ரேட் பண்ணான், அவனுடைய தரிசனத்தின் மேல அவனுடைய கான்சன்ட்ரேட் பண்ணான். இதை போன வாரத்திற்கு முந்தின வாரம் தெளிவாய் ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஒருவேளை கேட்காதவர்கள் நீங்கள் அந்த செய்தியை உருவிசை கேட்டால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த ஈசாக்கு சத்துருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டினது எப்படி என்று சொன்னால், அவன் மேல அவன் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. சத்துருக்கள் மேல அவனுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லாம அவனுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து எப்படி உயர்வது, அடுத்து எப்படி காரியங்களை செய்வது என்று நினைத்தான். சோ இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க சத்துருக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்களா? உங்க எதிரிக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க மேல வச்சிருக்கிற பார்வையை எடுத்துருங்க. அவங்க மேல இருக்கிற கான்சன்ட்ரேஷனை எடுத்துருங்க.
சுத்தி சுத்தி சிந்த எண்ணம் எல்லாமே நிறைய பேருக்கு சத்ரு மேலதான் இருக்குது. ஐயோ இப்படி பண்ணிட்டானே, ஐயோ இப்படி செஞ்சுட்டானே, ஐயோ இப்படி விரோதமா எழுப்பிட்டானே, அவன் மேலேயே ஒரே சிந்தை, அவன் பார்க்கும்போது சிந்தை, அவன் நடக்கும்போது சிந்தை, அவன் ஏதாவது பண்ண எல்லாமே முழு எண்ணமும் தூங்கும் போது சாப்பிடும் போது எப்பவுமே சத்ரு தான் முன்னாடி வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவங்க மேல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் தள்ளிட்டு, இல்லை நான் அடுத்து என்ன செய்ய போறேன், இந்த காரியத்திலேயே கான்சென்ட்ரேஷன் திரும்பும் போது உங்களை ஆண்டவர் வெற்றியை ஆய் வைப்பார். நம்பர் 2, இரண்டாவதாக கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை எதிரிக்கு முன்பாய் வாழ்ந்து காட்டக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம், இல்லைன்னா இரண்டாவது வாய்ப்பு, இரண்டாவது காரியம், நீங்கள் சத்ருக்கும் முன்பாக வாழ்ந்து காட்டுவதற்கு நீங்கள் இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து நம்ம 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நம்ம வாசித்தோம். அவர்கள் எல்லாரும் வந்து ஈசாக்கினிடத்திலே வந்து, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நாங்க உங்களை வெறுத்தோம், ஆனா நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க. ஏன் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். சோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்காதவர்கள், நீங்கள் போன வாரம் கொடுத்த செய்தியை கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு சத்ருக்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்டணும்னா ஒன்றை நீங்கள் மறந்து விடவே கூடாது, உங்களால வாழ்ந்து காட்ட முடியாது. உங்க திறமையினால, உங்க பணத்தினால, உங்க முயற்சினால அல்ல. அதான் போன வாரத்தில் விளக்கமாய் உங்களுக்கு சொன்னேன். ஏதோ ஒரு சத்ரு எழும்பின உடனே அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி போய் கடன் வாங்கின உடனே, கடன் வாங்கி நீங்க செஞ்ச உடனே அந்த சத்ருக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்க முடியாது. எத்தனையோ பேர் என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். அப்படி சத்ருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சு போய் கடன் வாங்கி விழுந்து போனவங்க எத்தனையோ பேர், அதை விட பெரிய பிரச்சனைக்குள்ள போனவங்க எத்தனையோ பேர். சோ இல்ல, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, சத்ருக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி கர்த்தரே உயர்த்துவார், கர்த்தரே அலங்கரிப்பார், கர்த்தரே ஆசீர்வதிப்பார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை இரண்டாவதாக சத்ருக்களுக்கு முன்பாக நீங்க வாழ்ந்து காட்டுறதற்கு மிகப்பெரிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கணும். கர்த்தர் தான் உங்களை சத்ருக்கு முன்னாடி நிறுத்தணும். உங்க பலத்தால முடியவே முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கடந்த வாரத்திலிருந்து இந்த செய்தியை குறித்து மனதில் யோசித்து ஜெபித்து கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை சத்ருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவது எப்படி என்கிறதை குறித்து, எதிரிக்கு முன்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நாம் வேதத்தை திறந்து எடுத்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் நீ மிகவும் பலத்தவனானா என்றார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வேதத்திலே இன்றைக்கும் இந்த ஈசாக்கை குறித்து தான் உங்களோடு பேச போகிறேன். ஆண்டவர் அந்த வார்த்தை தான் கொடுத்திருக்கிறார். இவனை ஆண்டவர் சத்ருக்கு முன்பாக, இல்லை எதிரிக்கு முன்பாக இவன் வாழ்ந்து காட்டுவதற்கு இவருக்குள்ள இருந்த மூணாவது குவாலிட்டி என்னன்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அவனை பிரச்சனைக்காக அவனை இழுக்கிறார்கள். அவனுக்கு விரோதமாய் சத்ரு எழும்பி பிரச்சனை செய்கிறான். ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நீ எங்களை விட்டு போய்விடு. முதலாவது இவனுக்கு கொடுத்த பிரஷர் என்ன அப்படின்னா, அவனை துரத்துனாங்க. அவன் இருக்கிற இடத்துல இருந்து, நீ எங்களை விட்டு போயிரு, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, துரத்துனாங்க. இது சாதாரணமானதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடம் உங்களுக்காக நீங்கள் பேசி வாடகை கொடுத்து இருக்கிறீங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு நபர் வந்து உங்க மேல பொறாமப்பட்டு நீங்க ஆசீர்வதிக்கிறத பார்த்த உடனே, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எங்களை விட்டு ஓடிரு அப்படின்னு சொன்னா, நீ வெளியூருக்கார, நீ அங்கிருந்து வந்தவன், நீ இங்க இருக்க முடியாதுன்னு சொன்னா, நிச்சயமா சொல்றேன், நம்மளால நிறைய பேரால அப்படியே வந்து சமாதானமா இருக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, இவனுக்கு கொடுக்கிற இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுது, கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்படின்னா சண்டை போட்டாங்க. இந்த ஈசாக்குக்கு விரோதமாய் எழும்பின அந்த எதிரிங்க முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை துரத்துறாங்க. நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்த பிரச்சனை அப்படிதான். ரெண்டாவது அவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவனுடைய வேலைக்காரரோட சண்டை போடுறாங்க, ஒரே பிரச்சனை பண்றாங்க. நீ என்னாச்சு, என்ன இப்படி நீ செய்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம், எங்களுடைய இந்த
தண்ணி எங்களுடையது, இந்த துறவு எங்களுடையது என்று சொல்லி அவனோடு சேர்ந்து வேதம் சொல்லுது அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அதை விட நீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அவனுக்கு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வர்றாங்க. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் கவனிப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த ஈசாக்குக்கு அவருடைய சத்ருக்கள், அவருடைய எதிரிகள் அவனுக்கு கொடுத்த பிரஷர் சாதாரணமான பிரஷர் இல்ல. நம்பர் 1, முதலாவது அவனை துரத்துனாங்க. நம்பர் 2, ரெண்டாவது அவனோட சண்டை போட்டாங்க. மூன்றாவது அவனுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணினார்கள். அப்படின்னா அவனோட கூட சண்டைக்கு அழைக்கிறாங்க, பிரச்சனைக்கு அழைக்கிறாங்க. இந்த 3 காரியத்தையும் அவர்கள் செய்த போதிலும் வேதம் சொல்லுகிறது, இந்த ஈசாக்குக்கு என்ன எண்ணம் வரல அப்படின்னா, அவர்களை பழி வாங்கணுன்ற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. பழி வாங்கணுன்ற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லைங்க. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஈசாக்கு சத்துருக்களுக்கு முன்பாய், எதிரிக்கு முன்பாய் அவன் வெற்றியாய் வாழ்வதற்கு என்ன காரணம்? சத்துரு எதிரிக்கு முன்பாக அவன் எப்படி வாழ்ந்து காட்டினான் அப்படின்னா, நான் சொல்லுவேன் நம்பர் 3, அவனுடைய வாழ்க்கையில இந்த பழி வாங்குற எண்ணோன்ற ஒண்ணு இல்லாததுனால சத்துருக்கு முன்னாடி, எதிரிக்கு முன்பாக அவன் வாழ்ந்து காட்டினவனாய் மாறினான். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதிரிகள் உங்களை சண்டைக்காக அழைக்கலாம். உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி எப்படியாவது நீ அவர்களோடு பிரச்சனை செய்ய வேண்டும் என்று உன்னை கிளறி கொண்டே இருக்கலாம். உன் வாயை நோண்டலாம், உன் பலத்துல டச் பண்ணி பார்க்கலாம், உன்னுடைய கோபத்தை அவங்க எடுக்கிறதுக்காக அவங்க முயற்சி எடுக்கலாம். எப்படியாவது இவனை சண்டைக்கு இழுக்கணும், எப்படியாவது இவன் மேல பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு உங்களை அப்படிப்பட்ட காரியத்திற்காக இழுக்கும் போது நீங்க வாயை திறந்து பேசிட்டீங்கன்னா, நீங்க அவர்களோட சண்டை போட பார்த்துட்டீங்க அப்படின்னா, எனக்கும் தெரியும்ப்பா, நானும் பெரிய ஆள் தான்ப்பா, எனக்கும் எல்லா ஆட்களும் இருக்காங்க அப்படின்னு நீங்க எதிராய் போய் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்துல நீங்க இறங்கிட்டீங்கன்னா, சத்துருக்கு முன்னாடி ஒரு நாளும் நீங்க வாழ முடியாதுங்க, தலை நிமிர்ந்து நிற்க முடியாதுங்க. சோ எதிரிக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, நான் பழி வாங்குதல் எனக்குரியது அல்லவே. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கலாம். பாஸ்டர், நான் பழி வாங்கணும் பாஸ்டர், எப்படியாவது என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா, என்னை எவ்வளவு கண்ணீர் வடிக்க வச்சாங்க தெரியுமா, எனக்கு எவ்வளவு நஷ்டத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பாடுபட்டேன் தெரியுமா, இதுக்கு கொஞ்சமாவது பழி வாங்காம நான் விடவே மாட்டேன். நான் வளர்ந்ததற்கு பிறகு, நான் நல்லா இருந்ததற்கு பிறகு, நான் ஆசீர்வாதமா இருந்ததற்கு பிறகு எனக்கு முதல் வேலையே என்ன வேலை அப்படின்னா, அவங்கள பழி வாங்குறதா என் வேலைன்னு இன்னைக்கு யாராவது மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பழி வாங்குகிற எண்ணம் உன்னுடைய இருதயத்திலே இருக்குமானால் சத்துருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு போய் விடுவாய். சத்துருக்கு முன்னாடி நீ நிற்கவே முடியாது. அதற்கு மாறாக ஒன்றே ஒன்று மட்டும் செய்யணும், பழி வாங்குதல் அது எனக்குரியதல்ல. அப்பா, எனக்கு விரோதமா இந்த மனுஷன் பிரச்சனை பண்றாப்பா, எனக்கு விரோதமா இந்த மனுஷன் தொந்தரவு பண்றாப்பா, என்ன துரத்தணும்னு நினைக்கிறாப்பா, என்ன நஷ்டப்படுத்துறாப்பா, என்ன சண்டைக்கு இழுக்கிறாப்பா, ஆனா நான் எதையுமே பேசாம அமைதியா இருக்கிறேன், வாய் திறவாத ஆட்டை போல் இருக்கிறேன். நான் போக மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன், நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். பழி வாங்குதல் எனக்குரியதல்ல, நீங்க பார்த்துக்குங்கன்னு அவருடைய கரத்திலே கொடுப்போமையானால் நான் நம்புறேன், உங்களை வெற்றியாய் நடத்துறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை அவன் போட்டு கொடுத்தான், நான் அவனை போட்டு கொடுப்பேன். என்ன அவன் சொல்லி கொடுத்தான், நான் அவனை சொல்லி கொடுப்பேன். இல்ல தேவனுடைய பிள்ளையே, அது நமக்குரியதல்ல. வேதத்திலே நான் முக்கியமான சில காரியங்களை உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்க எல்லாம் கவனமாய் நீங்கள் இதை கேட்க வேண்டும் என்று நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால், தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு கூட இந்த செய்தியை நீங்க சொல்லி அவர்களை இதை வாட்ச் பண்றதற்காக நீங்க பார்க்க வைங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வேதத்திலே ஒரு 2-3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா, தனக்கு எதிராய் விரோதிகள் எழும்பும் போது, தனக்கு விரோதமாய் பிரச்சனை செய்கிறவர்கள் எழும்பும் போது, பழி வாங்குறதற்காக இறங்கினவர்களையும், தனக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பும் போது பழி வாங்குகிற அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து அமைதியா இருந்தவர்களையும் குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம
பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று தேவனுடைய மனுஷன் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இடத்திலையும் சொல்லுகிறார். பார்வோன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை போ என்று அனுப்பிவிட்டதற்கு பிறகு செங்கடலுக்கு பக்கத்தில் போன உடனே அவனுடைய சகல குதிரை வீரர்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியும் சிறைபிடிக்கிறதுக்காக போறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், ஆண்டவர் அவர்களுக்காக எழும்பி நின்றார். சத்ருவுக்கும் முன்பாக கர்த்தர் அவர்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினார். முதலாவதாக ஒரு 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 மனிதனை குறித்து நான் வாசிக்க போகிறேன். வாசிக்கலாம். நீங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தியரின் 100 நுனி தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்றும் தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றார். தாவீதை பெலிஸ்தியரின் கையில் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. இந்த இடத்திலே நீங்கள் வீட்டிலே போய் இதை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சவுல் ராஜா எப்படியாவது தாவீதை அழிக்க வேண்டும் என்று நினைச்சார். இந்த சவுல் ராஜா தாவீதை பழி வாங்குகிற எண்ணத்தோடையே இருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சவுல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரை பார்க்கலும் உயரமுள்ளவன் தான் இந்த சவுல் ராஜா. சகல டேலண்டும் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாளுகிற அந்த கிருபையை ஃபர்ஸ்ட் அவன் கையில தான் ஆண்டவர் கொடுத்தார். அவனை ஆண்டவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனா இந்த சவுல் ராஜாவுடைய ராஜ்யபாரம் தோல்வியாய் முடிந்து சத்ருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போனான். ஏன் வெட்கப்பட்டு போனான் என்றால் வேதம் சொல்லுது, இவனுடைய சிந்தையில, சவுல் ராஜாவுடைய சிந்தையில முழுக்க இருந்தது என்ன தெரியுமா? எப்படியாவது தாவீதை பழிவான். நம்ம இந்த இடத்துல வாசிச்சோம், தன்னுடைய பொண்ணை ஒருத்தனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றேன். அந்த தாவீதுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்ற மாதிரி ஒரு ஐடியா போடுறான். எப்படி ஐடியா போடுறான் அப்படின்னா, தன்னுடைய பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கறதா அவனுடைய ஐடியா இல்ல, தன்னுடைய பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆசையா அவனுடைய மனசுல வளர்த்து பெலிஸ்தியர் இடத்துல போய் 100 பேரை கொண்டு அவர்களை கொள்ளையடிச்சு கொண்டு வர்றது மாதிரி ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லி அவன் பெலிஸ்தியர் இடத்துல போய் போராடும் போது அவங்க எல்லாரும் சேர்ந்து தாவீதை கொன்றுவாங்கன்ற பிளான்ல இந்த காரியத்தை எப்படியாவது அவனை பழி வாங்கணும், அவனை கொல்லணும்னு நினைச்சு செய்யறான். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய கையில தாவீதை கொடுக்கவே இல்லை, கர்த்தர் காப்பாற்றினார். ஆனால் எந்த தாவீதை பழி வாங்க வேண்டும் என்று சவுல் ராஜா நினைத்தானோ அவனுடைய ராஜ்யபாரத்தில் பெரிய வீழ்ச்சியை கண்டுகொண்டார். சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதை பழி வாங்கணும்னு நினைச்ச ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஆனா நீங்க தாவீதை குறித்து வாசிப்பீர்களே, ஆனால் இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிட்டு தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினார். நல்லா இந்த இடத்துல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க கவனமாய் கவனிக்கணும். இந்த இடத்துல சவுல் ராஜாவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுது. இந்த சவுல் ராஜா தாவீதை பழி வாங்கணும்னு நினைச்சு ஒரு பிளான் இல்லை, 2 பிளான் இல்லை, தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குற பிளான் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பிளானை போட்டான், நிறைய திட்டத்தை போட்டான். ஆனா ஒண்ணுமே வாய்க்கல. ஆனா தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதினிடத்துல ஒருத்தன் சொல்றான், சவுல் ராஜா இந்த மாதிரி சூழ்நிலையில படுத்து கிடந்தாரு, நான் சவுல் ராஜாவை கொன்னுட்டேன், இந்த நல்ல செய்தியை உங்களிடத்துல அறிவிக்க வந்திருக்கிறேன், உங்க எதிரி செத்துட்டான், இனி எதிரி உயிரோட வரமாட்டான் அப்படின்னு தாவீதை பார்த்து சொல்லும் போது, கொன்னுட்டியாப்பா, சந்தோஷப்பா, என் எதிரி ஆண்டவர் உன் கையில கொடுத்துட்டார் அப்படின்னு சந்தோஷப்பாட்டு பாடல. அவன் சொல்றான், ஒரு கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல ராஜாவா இருக்க போற நானே கை வைக்க பயந்தேன். நீ எப்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷன் மேல கை வைக்கிறது உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாருப்பா? அவரை கொன்ன பட்டயமே உன்னை நியாயம் தீர்க்கும், அந்த பட்டயத்தினால நீ மடிச்சிருவ, அவ்வளவுதான்.
அப்படி ஒரு துணிகரம் உனக்கு வரக்கூடாது. வேதம் சொல்லுது, சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் தாவீது புலம்பல் பாடினான். ஸோ தாவீதுடைய மனசுக்குள்ள என்ன வரல அப்படின்னா, சவுலை பழி வாங்கணுன்ற எண்ணம் அவனுக்கு சுத்தமா வரவே இல்லை. எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் பழி வாங்கணுன்ற எண்ணம் உங்க இருதயத்துல ரொம்ப இல்லைன்னாலும் சில நேரத்துல கொஞ்சம் இருக்குது. அவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தினானே, 10 பேருக்கு முன்னாடி அவன் அவமானப்படுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்க மனசுல பழி வாங்குகிற எண்ணம் துடித்து கொண்டே இருக்கிறதா? துடித்து கொண்டே இருக்கிறதா? கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், மகன் உன்னை நஷ்டப்படுத்தியிருக்கிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அவனை நஷ்டப்படுத்தினார்கள், அவனை துன்புறுத்தினார்கள், அவனை சண்டைக்காக அவனை அழைத்தார்கள், அவனை துரத்தினார்கள். ஆனா கூட அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் மட்டும் வரல, பழி வாங்குற எண்ணம் மட்டும் வரல. உங்க காயம் ரொம்ப பெருசா இருக்கலாம் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? எப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசினாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு என்ன கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா? என் வாழ்க்கையில நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கு அவங்க தான் பாஸ்டர் காரணம். அவங்கள பழி வாங்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்ற இருதய வெறிக்குள்ள இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட தெளிவாய் பேசுகிறார், இல்ல அது உன் வேலை இல்லை, அது உன் வேலை இல்லை. இந்த சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 22வது அதிகாரத்தில் 48வது வசனத்தை, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, வீடுகளில் இருந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தேவன். உங்களுக்காக பழி வாங்குறவர் யார் தெரியுமா சிஸ்டர், பிரதர்? உங்களுக்காக பழி வாங்குறது யார் தெரியுமா? மகன் உனக்காக பழி வாங்குறது யார் தெரியுமா? உனக்காக பழி வாங்குறது நீங்க இல்ல, உங்க வீட்டுக்காரங்க இல்ல, அம்மா அப்பா இல்ல. உங்களுக்காக பழிக்கு பழி வாங்குற ஒருவர் இருக்கிறார். அவர் தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கு விரோதமாய் வந்த மனுஷனை அவர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்றான், எனக்கு அது வேலை இல்லப்பா, எனக்கு அது வேலை இல்லப்பா, எனக்கு பழிக்கு பழி வாங்குற வேலை என்னுடைய வேலை இல்லப்பா, எனக்காக அவர் பழி வாங்குவார். அந்த வசனம் மட்டுமல்ல, நீங்க சங்கீதம் 18வது சங்கீதத்தை நீங்கள் எடுப்பீர்களானால் 18வது சங்கீதத்தில் 47வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, 18வது சங்கீதம் ஸ்தோத்திரம் 47வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் இங்கேயும் சொல்றான், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்றார். பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்றார். இல்ல இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ராஜா. இப்போ இந்த பிரேயர்ல இருக்கும்போது கூட நீங்க உங்களுடைய வீடுகளில் இருந்த ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துக்குங்க ராஜா, நீங்க பார்த்துக்குங்க ராஜா, நீங்க பார்த்துக்குங்க. அப்சலோம் இறந்துட்டான். பழி வாங்குற யாரும் பழி வாங்குறதுனால தான் மடிவார். அதான் வேதம் சொல்லுது, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால். பட்டயம் நம்முடைய வேலை இல்லை சிஸ்டர், பிரதர், நம்முடைய வேலை எடுக்கக்கூடாது. அவ்வளவு அழகான அந்த பையன், அவனால ஜெயிக்க முடியலங்க, ஜெயிக்க முடியல. என்னைக்கோ ஒரு நாள் அந்த கொலை செய்து அது அவனை தாக்கி விட்டுச்சு. நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு எதிரிக்கு முன்பாக நீங்க தலை நிமிர்ந்து வாழ நினைக்கிறீங்களா? எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஈசாக்கு எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுறதற்கு நம்பர் 3 மூன்றாவது அவனுக்கு இருந்த கேரக்டர் எதுவுமே இல்லை. நான் பழி வாங்க மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தை அவன் எப்பவுமே ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கான், ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கான். நான் பழி வாங்க மாட்டேன், எதற்காகவும் நான் பழி வாங்க போறதே இல்லை. நீங்கள் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினத்திற்கு ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர்
நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். எனக்கு இந்த பொதுவாக வேதத்தில் இந்த யோசேப்பினுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவனுடைய யோசேப்பினுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்போ இந்த வசனத்தை வாசிச்சாலும் எனக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னா, அவனை சகோதரர் குழிக்குள்ள தள்ளுகிறார்கள், அவனை விற்று போட்டார்கள், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று சொன்னார்கள், சித்திரவதை பண்ணினாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பாடுபடுறதற்கு காரணமானவங்க இந்த சகோதரர் தான் காரணமானார். அவன் எத்தனை பாடுபட்டான், பொய் குற்றம் சாட்டப்பட்டான், பலவர் அங்கேயே கலட்டிட்டு வேதம் சொல்லுகிறது அவனுக்கு அடிமையின் வஸ்திரம் தரிக்கப்பட்டது, அதற்கு பிறகு சிறைச்சாலை வஸ்திரம் தரிக்கப்பட்டது. எத்தனை பாடுகள் ஒவ்வொரு நிமிஷம். யாரால தெரியுமா? என் சகோதரர். அவனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக என்னை இப்படி பிடிச்சி குழிக்குள்ள போட்டு இப்படி வித்து போட்டாங்கல்ல. எப்படி இருந்திருக்கும்? ஆனா இப்போ அவங்க அப்பா பார்த்துட்டான், சகோதரர்ல பார்த்துட்டாரு, யோசேப்பை ஆண்டவர் உயர்த்திட்டாரு, எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட்டு இப்ப அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்த உடனே அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் ஒரு ஆள்கிட்ட பேசி, இந்த மாதிரி போய் சொல்லுங்க யோசேப்பிட்ட, ஒருவேளை அப்பா செத்ததுக்கு பிறகு அவன் பழி வாங்கினாலும் வாங்குவான், ஏன்னா அவன் பாடுபட்டு இருக்கிறான், அதனால அப்பா அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு போய் சொல்லுங்கன்னு ஆள் அனுப்பி விடுறாங்க. அந்த ஆள் யோசேப்பிட்ட சொல்றான், உங்க அப்பா இப்படி சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்க உங்க அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுது, யோசேப்பு அழுதான். அழுதுட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றானா, பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாய் தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? உங்களை பழி வாங்குறது நான் தேவனாப்பா? நீங்க செஞ்ச துரோகத்துக்கு நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, நீங்க நிறைய பேர் ஒன்றும் இல்லாத போது பழி வாங்க மாட்டீங்க. அதிகாரம் உங்க கையில வர்றதுக்கு முன்னாடி நீங்க பழி வாங்க மாட்டீங்க. பணம் உங்க கையில வர்றதுக்கு முன்னாடி நீங்க பழி வாங்க மாட்டீங்க. பதவி உங்க கையில வர்றதுக்கு முன்னாடி நீங்க பழி வாங்க மாட்டீங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பழி வாங்க மாட்டீங்க. ஆனா உங்க மனசனுடைய ஓரத்துல அந்த வாய்ப்பு என்னைக்கு வரும்னு கேட்டுட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு வந்துச்சா, அந்த பணம் வந்துருச்சா, அந்த போஸ்டிங் வந்துருச்சா, அப்ப கரெக்டா நம்ம நிறைய பேர் நம்ம வேலையை காமிக்க ஆரம்பிச்சோம். அன்னைக்கு என்ன இப்படி பண்ணல, உன்னை விட்டுருவோமா? இதுக்கு தாண்டா பார்த்துட்டு இருந்தேன், இந்த உயர்வுக்காக தாண்டா பார்த்துட்டு இருந்தேன், இந்த நேரத்துக்காக தாண்டா பார்த்துட்டு இருந்தேன், வந்துச்சுல இப்போ விட மாட்டோம். உயிரோடு உனக்கு பழிக்கு பழி நாங்க வாங்குவோம். தேவனுடைய பிள்ளைகளை பழி வாங்குறது என்கிறது ஒன்னும் இல்ல. அவர்களை விட நீங்க தாழ்ந்து இருக்கும் போது மட்டும் இல்ல, அவர்களை விட உயர்ந்ததற்கு பிறகு கூட உங்களுக்கு என்ன எண்ணம் வந்துடக்கூடாதுன்னா, அப்படி ஒருவேளை அவர்களுக்கு முன்பாக அன்னைக்கு அவங்க உயர்ந்திருந்தாங்க, நீங்க தாழ்ந்துறீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை தாழ்த்திட்டாரு, உங்களை உயர்த்திட்டாரு. உங்களை உயர்த்தினதற்கு பிறகு அந்த பழி வாங்குற அந்த ஒரு பெர்சன்டேஜ் என்ன உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உங்களை பிரியப்பட மாட்டார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பிரியப்பட மாட்டார். ஆண்டவர் உங்களை பிரியவே பட மாட்டார். கர்த்தர் பிரியப்பட மாட்டார். உண்மையான பழி வாங்காத எண்ணம் என்ன அப்படின்னா, எனக்கு பழி வாங்கக்கூடிய சகல வசதிகளும் சகல திறமைகளும் சகல ஏதுக்களும் என்கிட்ட இருந்தாலும் நான் டிசைட் பண்ணிட்டேன், அது என்னுடைய வேலை. இல்லவே இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவம் வளர்ந்துருக்குது, திருச்சபைகள் வளர்ந்து நிற்கிறது. எத்தனையோ திருச்சபைகளில் ஆயிரம் ஜனங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார். அவர்களிடத்துல எல்லாம் போய் கேளுங்க. அவர்களுக்கு விரோதமாய் எத்தனையோ எதிரிகள் எழும்பி பெரிய பிரஷர் எல்லாம் கொடுத்தாங்க. ஆலயத்திற்கு விரோதமாய் பெரிய பிரஷர் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அந்த ஆலயங்கள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் தனக்கு பிரஷர் கொடுத்த ஆட்களை தேடி பழி வாங்குறதுனால அல்ல. கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், அமைதியா இருந்தாங்க. பரிசுத்தவான்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் நினைச்சா அவனுக்கு விரோதமாய் அவனை அடிச்சவங்களை, அவனை தூக்கி பட்டணத்திற்கு வெளியே போட்டவங்களை அவங்கள கையை கட்டிக்க முடியுமா? அவனுடைய கால்களை கட்டிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உருமால்கள் அற்புதம் நடந்துருச்சு. எவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சாங்க தெரியுமா? தனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற அந்த ஸ்திரீ அந்த சூனியக்காரியத்தை பார்த்து உன்கிட்ட இருக்கிற அசுத்தாவியை துரத்துறேன்னு துரத்திட்டாரு.
எவ்வளவு பெரிய அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை நோய் ஆனவங்களை ரெடி பண்ணாரு, எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தாரு. ஏன் அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரே இவன் கை ரொம்ப நீட்டா ஆண்டவரே, கையை விட்டுங்க ஆண்டவரே, கை வராம இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க முடியாதா? ஜெபிக்க முடியும். அவங்க நடந்து வந்தாலே அற்புதம் நடந்துருச்சு. அவங்களால செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு எனக்கு பவர் வந்ததுனால இந்த பவரை நான் அதுக்காக நான் செலவழிக்க போறது, அதுக்காக செலவழிக்க போறது, அதுக்காக இந்த பவர் கொடுக்கல. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வு வந்து அவங்களை பழி வாங்குறதுக்காக அல்ல, அவங்களை பாதுகாக்கிறதுக்காக. அதான் யோசேப்பு இந்த இடத்துல சொல்றாங்க, உங்களை பழி வாங்குறதுக்காக கர்த்தர் இந்த இடத்துல என்ன உட்கார வைக்கல, உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்காரு, பாதுகாக்கிறதா உட்கார வச்சிருக்காரு. ஸோ டோன்ட் மிஸ்டேக் பண்ணாது, தப்பு பண்ணாதீங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நல்லா தேவனுடைய ஊழியக்காரங்க யாருமே அந்த பழி வாங்குற எண்ணத்துல அவங்க இறங்கவே இல்லை. அதை விடுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யூதாஸ் காரியத் கூட இருந்துட்டே ஆண்டவரை காட்டி கொடுத்தான், இல்ல கூட இருந்துட்டே காட்டி கொடுத்தான். ஆனா அவன் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே சிநேகிதனே முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய், சிநேகிதனே முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய். ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, தேவ பிள்ளை, ஒருவேளை இந்த ஜபத்தை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர், சத்ருக்கு முன்னாடி நான் எப்படியாவது வாழ்ந்து காட்டணும்னு பல முயற்சிகளை எடுத்து தோற்று போயிருக்கேன். நான் அவமானத்தின் மேல அவமானம் அடைஞ்சிட்டே இருக்கேன். அவன் கண்ணுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போயிட்டே இருக்கிறேன். என் பிள்ளை வெட்கப்பட்டு போயிட்டே இருக்குது, என் குடும்பம் வெட்கப்பட்டு போயிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், சத்ருக்கு முன்னாடி உன்னை வாழ வைப்பேன், சத்ருக்கு முன்னாடி உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன், கைவிட மாட்டேன். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொருத்தனை எதிர்பார்க்கிறார். சாமி, பாஸ்டர் என் உள்ள துடிக்குது பாஸ்டர், என் இருதயம் துடிக்குது, என் ரத்தம் துடிக்குது பாஸ்டர், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா பாஸ்டர்? இது நினைச்சு நிறைய பேருக்கு தூக்கம் கூட இல்லாம இருக்கலாம். எனக்கு என்னால தூங்கவே முடியல, இப்படி பண்ணிட்டா, அப்படியே இப்படி செஞ்சுட்டாரியே, இப்படி என்ன வெட்கப்படுத்திட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிச்சிருங்க, மறந்துரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக்குவார். சொல்லுங்க, இருக்கிற இடங்களை கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க பார்த்துக்கங்க ஆண்டவரே. அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா.